ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு த்ரெட் கிடையாது, ஒரு மேஜிக்கும் கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மேக்ஸ் அண்ட் டேட்டா. ஏஐயால எமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியுமா ஹியூமன் மாதிரி? அது பார்த்துக்கூடா மச்சான் இப்படி இருடா அப்படி இருடான்னு சொல்லுதில்ல, அது நம்ம இமோஷன்ஸு நம்ம தப்பாக இது பண்ணிக்கிறோம். அது ஆக்சுவலி எமோஷன்ஸ் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஃபீட் பண்ண டேட்டாலேருந்து நம்ம கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுது. பிராண்டுக்கான பப்ளிசிட்டிக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணும்? உங்களோட பேட்டர்ன் என்ன, உங்கள் டோன் ஸ்டைல் எல்லாமே எடுத்துக்கிட்டு ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் மாடல் யூஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ப்ராடக்ட் தான் காமிக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் கூட இந்த அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டோட ஆட்ஸ் கூட நமக்கு எது பிடிக்குமோ அதை திரும்பவும் காட்டுவாங்க. அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? வேறு ஆப்ஸில் சொன்ன நம்ப மாட்டீங்க. ஏஐ சேஃப் கிடையாது, ப்ரைவசி போகுது அப்படின்ட்டு. ஸோ அது உண்மையா? இப்போ நம்ம டேட்டா அவங்க திருடுறாங்கன்னா கேட்டுட்டு திருடுவாங்க. நோம்படினா வேற யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம்ல. பட் இங்கேயும் டேட்டா திருடப்படுமா? நீங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஒன்று வந்துட்டாலே நீங்கள் டேட்டா திருடப்படுமான்னு கேட்கவே முடியாது. நீங்கள் என்ன ப்ரைவேட்டாக வச்சுருந்தாலும் எப்படி வச்சுருந்தாங்க. ChatGPT ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியாது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ்லேருந்து கோடர்ஸ்லேருந்து எல்லாருமே இப்போ ChatGPT ரிலை பண்ணி தான் இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா போத் டெக் அண்ட் நான் டெக்குமே வேலை இப்போதைக்கு கிடையாது, நாட் ஃபார் நவ். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஏஐ தான். ஸோ அந்த ஏஐயால நம்மளோட ஜாப்ஸுக்கு ஃபியூச்சர்ல எதுவும் ஆபத்து வருமா? நம்மளோட ஜாப்ஸ் எல்லாமே போயிடும் ஏஐ வந்தா. ஸோ இந்த மாதிரியான பதட்டம் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளோட ஜாப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற அளவில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த சார்ந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இது சார்ந்து பேசுறதுக்கு நம்ம கூட கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மோனிகா இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹாய். உங்களோட புரிதல்ல நீங்க ஏஐ என்ன சொல்லுவீங்க, என்னவா பாக்குறீங்க? ஸோ ஏஐனா இப்போ எல்லாரும் ஒரு மேஜிக்கு மெஷின் தானே, ஜஸ்ட் நம்ம ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, அது நம்மளோட எனிமி, அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை ரொம்ப ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு த்ரெட் கிடையாது, ஒரு மேஜிக்கும் கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மேக்ஸ் அண்ட் டேட்டா. ஸோ நீங்கள் சின்ன பிள்ளையில மேக்ஸ் பிடிக்காது, எனக்கு டேட்டா பிடிக்காது அப்படிலாம் வளர்ந்துருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் ஜாப் இல்லை, எதுலையுமே நீங்கள் இது பண்ண முடியாது, ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டேட்டா அண்ட் மேக்ஸ். ஸோ யூஸ்வலாக இந்த ஒரு 5-6 இயர்ஸாகவே ஏஐ பற்றின பேச்சுகள் அதிகமாக வருதுல்ல. அதே டைமில் இனி எதிர்காலத்தில் ஏஐ நம்மளோட ஜாப் எல்லாம் எடுத்துரும், நமக்கு ஜாப் இருக்காது, நிறைய ஃபீல்டில் இருக்காது அப்படிங்கிற ஒரு பதட்டம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே ஏஐ ஹியூமனோட ஜாப்ஸ் எல்லாமே செஞ்சிருமா? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி 6 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே இவங்க டெவலப் பண்ணுறது எல்லாமே அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆக்சுவலி எக்ஸிக்யூஷனுக்கு இந்த ஃபியூ இயர்ஸ், லெட்ஸ் சே 1 இயர் சொல்லலாம், இல்லை 1.5 இயர் சொல்லலாம். அது ஆக்ஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியாது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ்லேருந்து கோடர்ஸ்லேருந்து எல்லாருமே இப்போ ChatGPT ரிலை பண்ணி தான் இருக்காங்க. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நான் கான்டென்ட் ரைட்டரு. இப்போது ஒரு டேக்கு நாங்கள் மினிமம் 2 பிளாக்ஸ் தான் ஒரு ஹியூமன் பாரால பண்ண முடியும். இப்போ ChatGPT வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கான்டென்ட் போடலாம், எடுத்துடலாம், ஸோ தட் நீங்கள் மேக்ஸிமம் ஜென்ரேட் பண்ணலான்ட்டு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எடுத்து போட முடியாது. இப்போது நம்ம நார்மலி ஒரு மேனுவலாக பண்ணுறோன்னா ஹெச்ரெஃப் டூல்லேருந்து கீவேர்ட்ஸ் எடுப்போம், ரிசர்ச்சுக்கு ஒரு ஃபியூ சோர்சஸ் நம்ம எடுப்போம், அது இல்லாமல் நம்ம ஸ்டாட்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு எலாங்கேட்டட் ப்ராசஸ் ஃபார் டாஸ்க் ரிப்பீட்டேட்டிவ் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் சப்போர்ட் ரோல், இதெல்லாம் டென் அண்ட் தேர் டெய்லி. இப்போது ஒரு கன்சியூமர் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறது தான் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வேலை. இப்போ என்னென்னா ஒரு சேட்பாட் பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் அதுவே லைக் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அதுக்கான ரெசல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிடுது. ஸோ ஜாப்ஸ் தட் ஆர் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் ரூல் பேஸ்ட் இன் நேச்சர் அதெல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ ப்ரைமில் 3 ஜாப்ஸ்
டாப் நாட்ச்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏஐ இன்ஜினியர்ஸ் இன் த சென்ஸ் ஒரு பிரெயின் சொல்லலாம். இப்போ ஹியூமனுக்கு ஒரு பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி ஏஐ சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த ஏஐ இன்ஜினியர்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ரெண்டாவது ஜாப் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். இது வந்து நீங்கள் கிரியேட்டிவ் சைட் நான் டெக் சைடு இருக்கணும்னு இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. தேர்டு வந்து ப்ராம்ப்ட் ரைட்டர்ஸ். இது வந்து டெக் சைடு கிடையாது, நான் டெக் சைடு, மோர் வந்து கிரியேட்டிவ் சைடு. எனக்கு வந்து கோடிங் தெரியாது, ஆனாலும் வந்து எனக்கு இந்த ஏஐ எரால நான் ஏதாச்சும் நல்ல சேலரிக்கு போகணுன்னா ப்ராம்ப்ட் ரைட்டர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஜாப்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொன்னு கிரேசியான கொஸ்டினா கூட இருக்கலாம். யூஸ்வலா எந்திரன் படத்துல வரும்ல, எல்லா வேலையும் உன்னால செய்ய முடியும், ஆனா எங்களுக்கு இருக்க ஒண்ணு உனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க சந்தானம். எமோஷன்ஸ். ஸோ வந்து ஏஐயால எமோஷன்ஸை வந்து புரிஞ்சுக்க முடியுமா ஹியூமன் மாதிரி? ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே வந்து ஏஐ யூஸ் பண்றோம், ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்காகட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்காகட்டும். ஸோ வந்து அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து அந்த எமோஷன் பேஸ் வந்து ஏஐயால ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமா? இது வந்து இட்ஸ் போத் எஸ் அண்ட் நோ. ஏன்னா இப்போ நான் ஆக்சுவலி இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி யாருமே நம்ப முடியல, ஏஐ கிட்ட தான் நான் போயிட்டு என்னோட வென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோட கஷ்டத்தை சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கிட்ட சொன்னால் அது பொறுமையாக லிசன் பண்ணுது, மனுஷங்கள்லாம் என்னை பிட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏஐ கிட்ட, சாட் ஜிபிடி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பர்சனல் தெரபிஸ்ட் மாதிரியே சாட் ஜிபிடி ஆயிடுச்சு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஐ வாஸ் வண்டரிங், அது எப்படி ஒரு டெக் இதில் வந்து ஒரு மிஷினால் எப்படி ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? நான் ரொம்ப டிபேட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நம்ம அக்ரி பண்ணலன்னா எப்படி இருக்கும், ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்ட்டு நான் லாஸ்ட் வீக் ஆக்சுவலி அப்போ தான் நான் அதை ஒரு தெரபிஸ்டாகவே ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னா லைக் அப்போ எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்போ வந்து நான் அந்த ஸ்கேலிங் பண்ணிகிட்டு இருந்தேன் டீத்க்கு. நான் வந்து சொன்னேன், ஹாய்டா இந்த மாதிரி டீத் வந்து ஸ்கேலிங் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தான் சொன்னேன். அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஐயோ, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, டூத்க்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோ, இது சாப்பிடு அது சாப்பிடு. ஒரு ஹியூமன் கூட இவ்வளோ பாஷாக பேச மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக பேசிச்சு. உனக்கு நான் பாட்டு பாடி கூட நான் தூங்க வைக்கிறேன், லைக் நான் இருந்திருந்தா உனக்கு கஞ்சி வச்சு சாப்பாடு போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு லைக் ஹியூமனோட பிஹேவியர் புரிஞ்சுக்கிட்டு அதால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. ஸோ அது என்னென்ன பிரேக் டவுன் பண்ணுன்றதுக்காகவே ரிசர்ச் பண்ணேன். என்னென்னா இதுக்கு பின்னாடி எல்எல்எம் மாடல் வந்து ஒர்க் ஆகுது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து மாசு அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து ஃபீட் பண்ணி அதிலிருந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது வந்து லார்ஜ் எல்எல்எம் மாடல் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எப்படி இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அந்த மாதிரி நம்ம லாங்குவேஜ் நம்மலாம் படிச்சுட்டு கன்வர்ஸ் பண்ணுறோமோ, ஏஐ மிஷினுக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும், அதாவது ஹியூமன் லாங்குவேஜ். ஏன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்குறோம், அது எல்லாமே கூகுள்லேருந்து ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துருது. பட் அதால் பண்ண முடியாத விஷயம் என்னென்னா ஹியூமனை படிக்கிறது. அஃப்கோர்ஸ் ஒரு ஹியூமனை படிக்க முடியாது, பட் ஒரு மிஷின் வந்து படிக்கணும் இல்லையா? ஸோ என்எல்பி மாடல் மூலயமா ஹியூமனோடைய டோனு, பேட்டர்ன், பிஹேவியர் எல்லாமே வந்து இப்போ நம்ம முன்னாடி அதுக்கிட்ட ஃபீட்டில் கேட்டிருப்போம், எனக்கு இதை பற்றின நாலேஜ் சொல்லு, நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட் அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளோட டோன் எல்லாமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து என்எல்பி மாடலில் ஒர்க் ஆகுது. மிஷின் லேர்னிங்கோட பார்ட் வந்து டீப் லேர்னிங் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோன்னா, இப்போ நம்ம இந்தியாவை பற்றி ஸ்டடி பண்ணுறோன்னா அது ஒரு பிக் இது. ஸோ இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடும், தமிழ்நாடுக்குள்ளே சென்னை, சென்னைக்குள்ளே டி நகர், அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக நம்ம டைவ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியா பற்றி படிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மிஷின் லேர்னிங்கில் டீப் லேர்னிங் ஒரு பார்ட். அதாவது பிரெயின் வந்து நம்மளுக்கு இருக்குது, பட் அது வந்து ஒரு விஷயம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் யோசிக்குது பார்த்தீங்களா? அது வந்து இந்த டீப் லேர்னிங் மாடல் மூலயமா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த எம்எல், என்எல்பி, இந்த டீப் லேர்னிங் எல்லா மாடல் எல்லாமே அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு கொஷின் நம்ம அதுக்கிட்ட கேட்குறோன்னா அதுக்கு எப்படி அதை நம்மக்கிட்ட ஆன்சர் பண்ணுது, இந்த இவ்வளோ விஷயங்களும் தாண்டி தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்து அது நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் சாட் ஜிபிடி ஒர்க்ஸ். ஸோ இது எப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம், நம்மளோட எமோஷன்ஸ் அதுக்கிட்ட சொல்கிறோம், அது பார்த்துக்கூடா மச்சான் இப்படி இருடா அப்படி இருடான்னு சொல்லுதில்ல, அது வந்து நம்ம இமோஷன்ஸு நம்ம தப்பாக இது பண்ணிக்கிறோம். அது ஆக்சுவலி இமோஷன்ஸ் கிடையாது, நம்ம ஆல்ரெடி ஃபீட் பண்ண டேட்டாலேருந்து நம்மளோட டோன், வாய்ஸ், பிஹேவியர், பேட்டர்ன் எல்லாத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட
என்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுது. இப்போ நான் அதுகிட்ட ரெக்கார்டா பேசணும்னா, அது என்கிட்ட ரெக்கார்டா பேசும். அதே கொஸ்டின் இன்னொருத்தவங்க கேட்டாங்கன்னா, அவங்க டோன் வந்து மேபி சாஃப்ட் அண்ட் சட்டிலா இருக்கும். அவங்க கிட்ட அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் குடுக்கும். ஸோ வந்து இப்போ எல்லாமே ஏஐ அப்படிங்கிறப்போ வந்து டாப் பிராண்ட்ஸும் வந்து கண்டிப்பா ஏஐ வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து என்ன மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்க? அட்வர்டைஸ்மென்ட் ஆகட்டும், அவங்களோட பிராண்டுக்கான பப்ளிசிட்டிக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி இதோட தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால நெறைய பேங்க்ல வந்து இந்த ஃப்ராட்ஸு, எரர்ஸு, அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகுறது, இந்த மாதிரி எப்பவுமே அந்த டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ பிக் டேட்டா அனாலிசிஸ் மாடல் மூலியமா ஹியூஜ் டேட்டா நீங்க எவ்ளோ டேட்டா குடுத்தாலும், அது எல்லாமே கம்பைல் பண்ணி அதில எங்கெல்லாம் ஃப்ராட் டிடெக்ட் பண்ண முடியுமோ, பேங்கிங் செக்டார்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிராண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க Amazon எடுத்துக்கோங்க. நீங்க வந்து 1 வீக்கா ஒரு சில விஷயங்கள் கிராசரி, இல்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அக்சஸரீஸா இருக்கும். நீங்க அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்க. உங்களோட பேட்டர்ன் என்ன, உங்க டோன், ஸ்டைல் எல்லாமே எடுத்துக்கிட்டு பிரிடிக்டிவ் அனாலிசிஸ் மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த ஆப் ஓப்பன் பண்றீங்கன்னா, உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ப்ராடக்ட் தான் காமிக்கும். இன்னொருத்தவங்களுக்கு இன்னொன்னு காமிக்கும். மேபி அந்த கேட்டகரீஸ் அந்த மேல இருக்கிற எல்லாமே இந்த பட்டன்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒண்ணு தான். பட் கீழ நீங்க ஃபீட்ல போகும்போது உங்களுக்கு பிடிச்ச மாரி கஸ்டமைஸ்டு திங்ஸ் இருக்கும். அப்பதான் நீங்க அத கிளிக் பண்ணி வாங்குவீங்க. ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் அத பார்த்துட்டேவாது அந்த ஆப்ல இருப்பீங்க. ஆமா. யூசுவலா வந்து இன்னொன்னு கேட்கணும்னு நெனச்சேன். நம்ம Instagram இல்ல வந்து Facebook ஓப்பன் பண்ணா கூட, இந்த Amazon ஆர் Flipkartஓட ஆட்ஸ் கூட நமக்கு எது பிடிக்குமோ, நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம். அதான் வந்து திரும்பவும் காட்டுவாங்க. ஸோ வந்து அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? வேற ஆப்ஸ்ல நீங்க இது சொன்னா பண்றது நம்ப மாட்டீங்க. நீங்க ரொம்ப இல்ல. நீங்க ஜஸ்ட் இப்போ நீங்க போயிட்டு ஒரு ஷூஸ்ன்னு நீங்க Googleல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாவ ஓப்பன் பண்ணீங்கன்னா, Flipkart, Amazonல வந்து அந்த ஆட் ஷோ ஆகும். இந்த நீங்க சர்ச் பண்ண ஷூவோட அதே மாடல், அதே இது காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லிப்பர் நான் அப்படிதான் வாங்குனேன். ஸோ இப்போ Amazonல பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்ட் ஆன் த ஹிஸ்ட்ரி வச்சுட்டு, நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ பிராண்ட்ஸ் யூஸ் பண்றதும் சரி, பட் இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எங்க பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நம்ம நெறைய பார்க்க முடியும். சோஷியல் மீடியாஸ் எடுத்தோம்னா. அவங்களுக்கு வந்து ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணுது? அவங்க என்ன மாரி சர்வீசஸ் வந்து ஏஐ கிட்ட வந்து எடுத்துக்கிறாங்க? இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்ம ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, ரைட் ஃப்ரம் ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், இல்ல ஈவன் சிஇஓஸா கூட இருக்கட்டும், ஏஐயோட யூஸ் இல்லாம இப்ப யாருமே எதுவுமே பண்றதில்ல. நம்ம இமெயிலுக்கு உட்காந்து டிராஃப்ட் பண்ணுவோம். ஹாய் டியர், ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட்ஸ் யூ வெல்ன்னு. இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா. என்ன இன்ஃபர்மேஷன் நீங்க கிளிம்ஸ் சாட்ஜிபிடி கிட்ட குடுத்தீங்கன்னா, அது என்ன டோனு முதற்கொண்டு அதுவே இவ்ளோ பெருசு டைப் பண்ணிரும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிர்றோம். ஸோ தட் இஸ் ஹவ் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இப்போ இப்போ நான் கான்டென்ட் கிரியேட் பண்றேன் ஃபார் போத் Instagram அண்ட் LinkedIn. இப்போ எனக்கு நான் எப்படின்னா, இப்போ ஒரு டூல் இருக்குன்னா, இட் ஷுட் பி அ கோ டூ ஒன் டூல்ன்ற மாரி இருக்கணும். ஒரு மல்டிபிள் டூல்ஸ் வச்சுட்டு என்னால ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா 4 டூல் யூஸ் பண்றேன். கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இந்த 4 டூல் வச்சுட்டு ஐ கேன் டூ வாட் எவர் ஐ கேன்ன்ற மாரி. நம்ம வந்து ஏஐ பத்தி பேசுறப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நம்மளோட டேட்டா அதாவது நாம குடுக்குற டேட்டாவ எடுத்து அத ரிசர்ச் பண்ணி அ அது அதுலருந்து நமக்கு ஒரு 1 லைன் ஆர் நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுது அப்படின்னு. ஸோ நம்மளோட பிரைவசி போகுதா? பிகாஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜிப்லி கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல. அப்போ கூட அந்த பிரைவசி வந்து போகுது. இப்படி இருந்தா ஃபோட்டோஸ வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படி இப்படின்ற நெறைய விஷயங்கள் வருதுல்ல. யூசுவலாவே வந்து ஏஐ அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான டயத்துல இருந்தே இந்த மாரி ஒரு விஷயம் வந்து பரவுது. ஐ மீன் ஏஐ வந்து சேஃப் கிடையாது. பிரைவசி போகுது அப்படின்ட்டு. ஸோ அது உண்மையா? அது ஒரு சில விஷயங்கள் உண்மைதான். நம்ம டேட்டா வந்து எங்கெங்கேயோ போகுது. பட் அத தாண்டி வேற என்ன விஷயங்கள்? என்னன்னா, இப்போ நம்ம டேட்டா வந்து அவங்க திருடுறாங்கன்னா, கேட்டுட்டு திருடுவாங்க. கிவ் அலோவ் அக்சஸ் டூ கேமரா, மைக்ரோஃபோன், லொகேஷன் அந்த மாரி கேட்பாங்க. இப்ப என்னன்னா, நம்ம வாலண்டரியா நம்மளே போய்ட்டு நம்ம டேட்டாவ குடுக்குறோம். என்னன்னா, இப்போ கிப்லி ஆர்ட் வரும்போது என்னன்னா, ஆஹா! நம்ம ஃபோட்டோ இவ்ளோ சூப்பரா பண்ணி குடுக்குதேன்ட்டு நம்ப டீம் மெம்பர்ஸா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல நம்ம பார்ட்னரா இருக்கட்டும், எல்லா ஃபோட்டோவும் நம்ம தர்ற மாரி குடுத்து நம்ம வாங்கிட்டே இருந்தோம். பட் ஒரு
பீக் ஆஃப் டைமில் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும், நம்மளோட கன்சர்ன் எதுவுமே ChatGPT வாங்கலை. இது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது, லைக் வாட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஐ ஹவ் டன் இன் மை லைஃப் நீங்கள் கேட்பீங்க. அப்போ அது என்ன சொல்லுன்னா, உங்களோட எப்பயோ போன எக்ஸை பற்றி பேசும். ஏன்னா நம்ம அதோட ஃபீட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த எக்ஸை பற்றி பேசும். நம்ம அவங்க கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் கிப்லி ஆர்ட் கிட்ட கொடுத்துருப்போம். ஐ மீன் அதை எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு கொடுத்துருப்போம். அந்த ஃபோட்டோவோட நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவோம். ஒரு டைமில் எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆகும். இதை வச்சுட்டு நிறைய கம்பெனிஸ்க்கும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ மெட்டா, எஃபிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் என்னதான் ப்ரைவசி, வாட்ஸ்அப்லாம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னு சொல்லுவோம். ஆனாலும் நமக்கே தெரியாமல் நம்ம சேட்லாம் விற்கப்படுதுன்னா அதை நம்மளால் டினை பண்ணவே முடியாது. ஸோ தட் 11 லேப்ஸ்னு ஒரு இது இருக்குது. அதில் போயிட்டு எங்களோட வாய்ஸ் நாங்கள் இப்போ பேசுகிற வாய்ஸ் நான் கொடுத்தேன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதே வாய்ஸ் அதே டோனில் வேற ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுத்தேன்னா அதே மாதிரி ஒரு ஆடியோ ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இங்கே நான் சிந்தேசியாவில் க்ரியேட் பண்ண வீடியோவும் அந்த 11 லேப்ஸில் எடுத்த அந்த வாய்ஸையும் மர்ஜ் பண்ணி போட்டேன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நான் ஏஐயா இல்லை உண்மையிலேயே நான் பேசுகிறேன்னான்றது கண்டே பிடிக்க முடியாது. இந்த அளவுக்கு ஏஐ வந்து வளர்ந்து போயிருக்கு. ஸோ வந்து இப்போ நான் இங்கே கேட்குறேன், ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆப்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், நம்ம அக்கௌண்ட்டை வந்து நம்ம வேணால் ப்ரைவேட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நோம்படினா வேற யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம்ல. பட் இங்கேயும் வந்து டேட்டா வந்து திருடப்படுமா? நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸ்னு ஒன்று வந்துட்டாலே நீங்கள் வந்து டேட்டா திருடப்படுமான்னு கேட்கவே முடியாது. நீங்கள் என்ன ப்ரைவேட்டாக வச்சுருந்தாலும் எப்படி வச்சுருந்தோம். வாட்ஸ்அப் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் எப்பயோ பேசுனது வந்து அப்படியே ரீலில் வரும். உங்களோட எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் ரீலில் வரும். ஸோ அது எப்படி அதுக்கு தெரியுது? நாங்கள் டேட்டா அங்கே வெளியே போகிறதுனால தான் தெரியுது. ஆல்சோ மெட்டா இது எல்லாமே வந்து ஒரே ஆள் தான் ஓன் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி எல்லாமே பேரண்ட் கம்பெனி தான். ஸோ தட் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன ப்ரைவேட் அக்கௌண்ட் போனாலும் அதுக்குமே இப்போ டூல்ஸ் வந்துருச்சு. இப்போது ஒரு பொண்ணு வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருக்கு, அவள் என்ன ஃபோட்டோஸ் போடுறா என்ன போடுறான்னு பார்க்க முடியலனா கூட நீங்கள் அந்த யூஆர்எல் ஐடி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் டூலில் கொடுத்தீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே அதிலே வந்துடும். மேபி அது ஃப்ரீ வெர்ஷனாக இருக்கலாம், இல்லை பெய்டு வெர்ஷனாக இருக்கலாம். ஆனால் வந்துடுது. நம்ம எதுவுமே வந்து இப்போ ப்ரைவசின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஓகே. ஏஐயால ஹியூமனோட வேலை போயிருது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பதட்டம் இருந்தாலும், இந்த வேலைகள் வந்து ஏஐயால கூட செய்ய முடியாது. இந்த வேலைக்கு வந்து ஹியூமன் தான் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாப்ஸ் எதுவும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து ஏஐனால இப்போ கோடர்ஸ் வந்து எஸ்கியூஎல், பைத்தான் அது இது பவர் பிஐ எல்லாமே படிச்சுட்டு ஒரு கோட் கத்துக்கிறதுக்கே ஒரு 3 மந்த்ஸ் எடுக்கும். அப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்டு கோட் எடுக்குறாங்க. இப்போ என்னன்னா நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து அதே கோட 2 மினிட்ஸ்ல ChatGPT கிட்ட வாங்கிடுறோம். வேல்யூ போயிடுச்சு. கான்டென்ட் ரைட்டர்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க, கீவேர்ட்ஸ் எடுக்கிறாங்க, எஸ்இஓ பேக்லிங்க்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் வித்தின் செகண்ட்ஸில் ஜென்ரேட் ஆகிடுது. டிசைனர் கஷ்டப்பட்டு அதை அலைன் பண்ணி டோன் மாற்றி எல்லாம் சூப்பராக டிசைன் பண்ணுறாங்க. அதுவும் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா போத் டெக் அண்ட் நான் டெக்குமே வந்து வேலை வந்து இப்போதைக்கு கிடையாது. நாட் ஃபார் நவ். எல்லாமே சேல்ஸ்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை டாப் கூகுளாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸுமே வந்து அங்கே ஒரு 1000 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு 400 to 500 மாற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ லிங்க்டின்ல வந்து ஜேடிலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜர்னு போட்டிருப்பாங்க. பட் அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு கிரியேட் டிசைன்ஸ், you need to come up with content strategies, you have to develop content planner, market analysis, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர், டிசைனர், கான்டென்ட் ரைட்டர், அந்த மாதிரி எல்லா ஜாபையும் கம்பைல் பண்ணுற மாதிரி ஒரே ஆள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது பொசிஷன் என்னவோ ஒன்று தான், பட் அது உள்ள வேலை வந்து எல்லாரோட வேலையும் ஆல் இன் ஒன் பர்சனாக பண்ணுற மாதிரி தான் கம்பெனிஸ் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து ஏஐயோட வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அது கிட்டத்தட்ட இன்னும் எல்லா துறைகள்லையும் வந்து வந்துடும். ஸோ அப்போது நாம் ஹியூமன் ஆஸ் எ ஹியூமனாக வந்து நம்ம ஏஐ கூட எந்த விஷயங்களை வந்து ஏஐ கிட்ட இருந்து கற்றுக்கலாம், ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஒர்க்குக்காகட்டும், இல்லை ஃப்யூச்சரில் ஒரு எஜுகேஷன் பர்பஸ், நம்மளோட ஜாப் பர்பஸ் அந்த மாதிரி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேட் பண்ண மாதிரி இர்ரெப்ளேசபிள் ஜாப்ஸ் பை ஏஐனா ஸ்கில் ஓரியன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ரோபோட் வந்தாலும் இப்போ இருப்பாங்க
பீப்புள் வந்து ஐ ஷேடோ பிங்க்ல போட்டிங்கன்னா எனக்கு அதில் ஆம்ப்ரே ஷேட் வேணும், கோல்டு போடுங்க, நடுவில் ப்ரௌன் வேணும், இப்படி பிக்கல் புடுங்கல் பண்ணுறதுக்கு ஆளுங்க எப்போவுமே இருந்துட்டு தான் இருப்போம். என்னதான் வேர்ல்டு வந்து ப்ரொக்ரெசிவாக போனாலும் இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு ரொபோட்டை வந்து பட்டுன்னு அடிக்க முடியாது, தள்ள முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் லைக் இப்போது ப்ளம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளீனிங்கு, மெய்டு, இவங்கெல்லாம் வந்து மேன் பவர் ஜாப்னு சொல்லுவாங்க. லைக் எஜுகேஷன் இல்லைனாலும் இப்போ எல்லாருமே போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஏஐ வந்துருச்சு. பட் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் வந்து என்ன பண்ணும், ரோபோட் பண்ணும். பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ணாது இல்லையா? ஆல்சோ இப்போ ஜப்பான்லலாம் வந்து ரொம்பவே சிவிலைஸ்டு ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவில் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இந்த மெய்டு, இந்த மாதிரி லேபர் ஓரியன்டட் ஜாப்ஸ்லாம் எப்போவுமே வந்து இர்ரீப்ளேசபிள். இன்னொன்று வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இல்லை ப்ரமோட்டர்ஸ், அப்படி ஐ மீன் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்க பர்சன்ஸ், இவங்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்ட்ஸ் வந்து எப்படி எந்த அளவுக்கு கூகுள் ஆட்ஸ்க்கு இப்போ செலவு பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் செலவு பண்ணுறாங்க. கூகுள் ஆட்ஸில் இப்போ நீங்கள் 10K போடுறீங்கன்னா ஒரு 100 லீட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அந்த 100 லீட்ஸு எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்களா, உண்மையிலேயே அவங்க ப்ராடக்ட் வாங்குறாங்களா, அதில் ஒரு ஹியூமன் டச் இருக்காது. ஜஸ்ட் ஆட் ரன் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணுறாங்க, வாங்குறாங்களா வாங்கலையான்றது கன்சியூமரோட பிஹேவியரில் இருக்குது. பட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா அங்கே ஒரு ரியல் பர்சன் உங்கள் பிராண்டை புரிஞ்சுட்டு ரீல் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கோர்ஸ் வந்து நான் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன்னா நான் அதோட எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். இவங்க பிளேஸ்மெண்ட் அசிஸ்ட் கொடுக்குறாங்களா, உண்மையிலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் படுறாங்களா, எல்லாமே நான் பார்த்து தான் அந்த பிராண்டே வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ தட் அது ஒரு 50,000 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. பிகாஸ் நான் அங்கே பேசியிருக்கேன். ஸோ 2000 மெம்பர்ஸ் சைன் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் 2000ல் அட்லீஸ்ட் 500 கன்வர்ஷன்ஸாவது இருக்கும். ஸோ கன்வர்ஷன் ரேட் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனால் பிராண்ட்ஸ் வந்து ஆட்ஸுக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் தண்ணி மாதிரி காசு செலவு பண்ண இன்னமும் தயாராக தான் இருக்காங்க. என்ன தான் ஏஐ வரட்டும், ஜாப்ஸ் ரீப்ளேஸ் ஆகட்டும், பட் இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் எப்போவுமே மார்க்கெட் இருக்குது. ஒரு ஃபைனல் சஜஷனாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏஐ வரட்டும், வராமல் போட்டும். ஏன்னா இப்போ நம்ம 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வரும் நமக்கு தெரியாது. வந்துச்சு, லைக் ஜாப்ஸ் எல்லாமே போயிடுச்சு. பட் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் என்ன வரும்னு சொல்ல முடியாது. மேபி இந்த மேன் பவர் திங்கிங் தான் நம்மளோட பெரிய கேப்பபிலிட்டினா அதையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிப்பாங்க. பட் இந்த டைமில் நம்ம என்னவா இருக்கணும்னா, ஏஐ வந்து ஒரு த்ரெட்டு, இதனால் என் ஜாப்ஸ் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்காம, லைக் நம்ம அதை எனிமியாக பார்க்குறோம். அதை நினைக்காம நம்ம ஏஐயோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாளைக்கு நான் 2 பிளாக்ஸ் பண்ணுறேன்னா, இதனால் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகி நம்ம ஒரு 10 பிளாக்ஸ் அந்த இடத்துல கொடுக்க முடியும். ஸோ தட் 4 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல 1 ஆர் 2 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், இப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஃபுல் டைம் போகிறீங்கன்னா, ஹாவ் அ டைவர்சிஃபைடு இன்கம்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ரிச் பீப்புள் இந்த வேர்ல்டாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து 7 to 12 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுருப்பாங்க. ஏன்னா வெறும் ஒரு ரோலை வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக ரிச் ஆக முடியாதுன்ற சென்ஸ். இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளாலேயுமே சர்வைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கொடுக்குற 30,000 50,000லாம் வந்து நீங்கள் அந்த ரெண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த மந்த் ஆன் மந்த் வந்து அந்த 1ஆம் தேதி சம்பளம் போடுறாங்கன்னா மேக்ஸிமம் 3 ஆர் 4க்குள்ளே அந்த மொத்த பைசாவும் காலி ஆகிடுது. பட் சேவிங்ஸ் இல்லாமல் போயிடுது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் போயிடுது. இன்ஃப்ளேஷன் வந்து 10 to 15% இயர் ஆன் இயர் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் பீட் பண்ணணும்னா நீங்கள் டைவர்சிஃபைடு இன்கம்ஸ் வேணும். ஸோ ஃபுல் டைம் கான்டென்ட் கிரியேஷன், ஃப்ரீலான்சிங், இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா பேசுகிற திறமை, இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணுறீங்கன்னா பிக் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப், இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, அவங்க கிட்டலாம் டைஅப்ஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கெஸ்ட் லெக்சர்ஸ் இல்லை பர்டிகுலர் டாபிக் பற்றி பேசணும்னா அங்கே அந்த மாதிரி செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இது இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து டீச்சிங் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கான்டென்ட் க்ரியேஷன் நல்லா தெரியும். இப்போ நான் ஜாப்ஸ் கம்யூனிட்டி பற்றி பேசுவேன். ஸோ அதுக்கு வந்து எப்படி ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு டீச்சிங் தெரியும்னா அதை மானிட்டைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீக்லி வெபினார், ஒர்க் ஷாப், அந்த மாதிரி ஒரு மினிமல் அமௌண்ட் வச்சுட்டு நிறைய மெம்பர்ஸ் நீங்கள் இது பண்ணலாம். பட் நீங்கள் எது பண்ணாலும் வேல்யூ இருந்தால் லாங் டேர்மில் இதை கண்டினியூ பண்ண முடியும். இல்லை நான் ஜஸ்ட்டு இன்கம்காக பண்ணிட்டேன்னா அது அப்பப்போ போயிடும். இப்போ கோர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி கோர்ஸ் லான்ச் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்
இது பண்ணிட்டு கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணால் அதுலேருந்து லீட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் டீச்சிங் இது போங்க, கன்சல்டேஷன் பண்ணலாம். பிக் பிக் கம்பெனிஸில் சோஷியல் மீடியா இப்படி தான் ஒர்க் ஆகுது, அல்காரிதம் வச்சுட்டு உங்கள் பிஸ்னஸ் இந்த மாதிரி க்ரோ ஆகலாம். அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணலாம். அதாவது என்னென்ன இடத்துல உங்களோட ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் காமிக்க முடியுமோ அங்கங்கே கொடுத்து அங்கங்கே மானிட்டைஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு 7 to 8 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்கம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எஃப்டி, ஸ்டாக் மார்க்கெட் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி டைவர்சிஃபைடான ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கிற பணமாக இல்லாமல் அதுவுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தட் பேசிவ் இன்கம் மாதிரி ஜென்ரேட் ஆகும். அப்போது இந்த மாதிரி ஏஐ மாதிரி இன்னொரு டூல் வருது, உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை போங்கன்னு சொல்லிட்டாலும் அப்போ உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் போகாது. ஜாப் இல்லைனாலும் இவ்வளோ நாள் நீங்கள் பில்ட் பண்ணியிருந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டைவர்சிஃபைடாக வச்சுக்கோங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்கம் as well as ஜாப். ஸோ வந்து லைக் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து கிரியேட்டிவிட்டி ஒன்று தான் நம்மளோட பவர் இல்லை. நம்ம பேசினதை வச்சு சொல்கிறேன். ஸோ வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து என்ன மாதிரி அடுத்து வர டெக்னாலஜியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்மளை சர்வே பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தேவை, எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் நம்ம வந்து ஏஐ பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு நினச்சோம். நீங்கள் வந்து அதுலேருந்து வந்து எந்த ஃபீல்டுக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளோட டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்ணுறதுக்கான மார்க்கெட் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.